ஓகே ஓகே மாமா. அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் அதே கண்ட்ரியில தான் இருக்காங்க. நான் வேணா கேட்டு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்க மாமா. யாருங்க? இது எங்கள் மாமா கால் பண்ணியிருந்தாங்க சுகந்தி. என்னங்க அக்கா அது இதுன்னு பேசிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை சுகந்தி, எங்கள் மாமா பொண்ணு சரண்யா இருக்கால, அவளை எங்கேயும் ஃபாரின் அனுப்பிச்சி விட்றாங்களாம் ஒர்க்குக்கு. எங்கள் அக்காவும் அதே கண்ட்ரியில் தானே ஒர்க் பண்ணா. அதான் எங்கள் அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்து ரெஃபர் பண்ண சொன்னாங்க. ஓ அப்படியா? ஓகே ஓகே. நீ என்ன சுகந்தி இப்படி சிரிக்கிற? இல்லைங்க, இதே மாமா தானே 2 வருஷத்துக்கு முன்னாடி உங்க அக்கா ஃபாரினுக்கு வேலைக்கு போகும்போது எதுக்கு பொண்ணுங்களெல்லாம் அவ்வளோ தூரத்துக்கு வேலைக்கு அனுப்புறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி உங்களை திட்டினாரு. சுகந்தி அது மட்டுமா, அங்கெல்லாம் வேலைக்கு அனுப்பிச்சு விட்டிங்கன்னா ஒழுங்காக கல்யாணம்லாம் பண்ணிட்டு போக மாட்டாங்க, அது இதுன்னு சொல்லி அவ்வளோ பஞ்சாயத்தே நடந்துச்சு. சரிங்க, இப்போ எதுக்கு அவங்க பொண்ணை மட்டும் அனுப்பிச்சு விட்றாங்க? தெரியல சுகந்தி, அது ஏதோ பணம் கஷ்டம் போல இருக்கு, அதான் அனுப்பிச்சு விட்றாங்க. அவங்க உங்களுக்குன்னு வந்தா மட்டும்தான் எல்லா கஷ்டமும் தெரியுது. இதுவே அடுத்தவங்க கஷ்டத்துக்காக அனுப்பிச்சு விட்டா அப்படின்னா பாரு பொம்பளை பிள்ளைய வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இலக்காரமா பேச வேண்டியது. இப்போ அவங்களுக்கு நான் மட்டும் எல்லா கஷ்டமும் தெரியுது, அப்படிதானேங்க? சரி விடுங்க, அவங்க என்ன கேட்டாங்களோ அதை பண்ணி கொடுங்க. பொம்பளை பிள்ளை இவ்வளோ தூரம் போகுது, சேஃப்டியா வந்துட்டு போகணும்லங்க. இதுக்கு தாங்க அடுத்தவங்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நமக்கும் அந்த சுச்சுவேஷன் என்னைக்கா இருந்தாலும் வரும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து பேசணும்.